அதாவது இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ இருக்கிற இந்த வயசில் எப்படின்னு தெரில. அதாவது இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து பிரியாணி கிரேவிங்ஸாக எழுதிக்கிறது. அதனால் நம்ம போயிட்டு நம்ம அண்ணன்ட்ட பிரியாணி வாங்கி கேட்போம். என்ன செய்யலாம் தெரியல. தலைவர் வர எடிட்டிங்கில் தீவிரமாக இருக்காப்புல. வாங்கி தருவாங்கன்னு தெரியல. போய் வாங்க கேட்போம். ப்ரோ, எனக்கு பிரியாணி வேணும். பிரியாணியா? யா. ஆர்டர் போடவா? வேற வழி. வேற எடிட்டிங்கில் தீவிரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படி எடிட்டிங் வந்தால் வரமாட்டேன். ஐயோ, யூடியூப் வரும் பாரு. ஏதோ தேடிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று. பிரியாணி இல்லை. 2 பேருக்கு 600 வருதுல. 2 பேருக்கு 600 அப்போ 4 பேருக்கு 1200. சிக்கன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. ஆமாம். வேற கிலோவா? வேற எங்கேயாவது ரேட்டு கம்மியாக இருக்கானு? 200 இருக்கு. இதெல்லாம் ஹைதராபாத் பிரியாணியா இருக்கு. திண்டுக்கல் தலப்பா கட்ட பிரியாணி. 350 வரும். இந்தா நான் சொல்லல. எஸ்பிடே கேப்பவா? பிரியாணிக்கு ஒரு 600 கொடுங்க. விளக்குமா பிஞ்சு இருந்துச்சு. என்ன பிரியாணிக்கு 600? பிரியாணி சாப்பிட என்ன பிரியாணி சாப்பிட்ட போல இருக்குமா? வத்த குழம்பு முட்டையும் அப்பளமும் இருக்கு. வச்சுட்டு எந்திரிச்சிடணும். பிரியாணியா பிரியாணி? என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா எங்களை கிளி கிழிச்சிட்டாங்க. உன்கிட்ட போய் கேட்டு வந்து பத்தியா, இதுக்கு நானே காலேஜ் போகும்போது இங்கே தின்னுட்டு அதை கேட்பேன். வத்த குழம்பு காலையிலேருந்து கிரேவிங்ஸாக இருக்குல்ல பிரியாணி. என்ன பண்ணலாம்? எப்படி முடிக்காம பாருங்க. இது நானே ஆர்டர் போட்டிருப்பேன். நீ ஒரு அண்ணன் ஒன்ட்டு வந்து கேட்டு வந்தேன். A few moments later. பயவுல வேற பிரியாணி கேட்டுட்டான். ஸோ வீட்டில் வந்து மஷ்ரூமும் பன்னீரும் இருக்குது. அது 2ல் ஏதாவது வச்சு ஒரு பிரியாணி பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பிரியாணியை தாளித்து விட்ருவோமா? பாத்திரம் சூடாகி விட்டது. 4 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுவோம். 1 2 3 4. சரி, 5 ஸ்பூன் ஊற்றுவோமே, 5 பேர் இருக்கும். 5. கடலெண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாம். ஓகேவா? சூடானோன்னே நம்ம பட்டை வகைகளை போடுவோம். பட்டை வகைகள் போட்டுருவோமா? ஓகே, நல்லா பொரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? வெங்காயம் அதையும் போட்டுருவோம். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கலாம். ஓகே, சுடுது. ஸோ இன்றைக்கி தம்பிக்கு வந்து பிரியாணி பண்ணி கொடுக்க போகிறோம். அது என்ன பிரியாணிங்கிறது தான் இங்கே வந்து ட்விஸ்ட்டு. இது நல்லா தாளிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து மேரினேட் பண்ணிடலாம். என் தம்பிகிட்ட வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணித்தாருன்னு சொல்லியிருக்கேன். அதை நம்பிட்டு உள்ளே படுத்துருக்கான். ஆனால் அவனுக்கு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மஷ்ரூம் பிரியாணி. முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. ஒரு 2 to 3 minutes அப்படி இருக்கட்டும். நல்ல வெங்காயம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோன்னே நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா தக்காளியை போட்டுருவோம். ஓகே, ஸோ வெங்காயம் வந்து இன்னும் லைட்டாக முருவணும். பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் முருவிட்டா நம்ம அதுக்கடுத்து எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினாலாம் போட்டுருவோம். மாஸ் பண்ணுறோம். சரி, இந்த நேரத்தில் பச்சை மிளகா போட்டுடலாம். அதோடு சேர்த்து கொத்தமல்லி புதினா ஒரு கையளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
என்ன பண்ணுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம தயிர், மசாலா, மஷ்ரூம் எல்லாத்தையும் போடுவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம தக்காளியை ஃபுல்லாக போட்டுருவோம். போட்டுட்டு வதக்கி விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணோம்னா, தக்காளியிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி லைட்டாக விட்டோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து எடுத்து இதில் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மஷ்ரூமை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் தயிர், நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கடுத்து மசாலா. என்னென்ன மசாலாங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது எல்லாமே பெரட்டி ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் மேரினேட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஓகே, தயிர் 1 கப்பு, அதுக்கப்புறம் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற மசாலா. இதுவும் என்னென்ன மசாலாங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போட்டுட்டு ஒரே வாட்டி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு தண்ணி வந்து 1 கப்பில் இருந்து 1.5 கப் மட்டும் ஊற்றுவோம், மசாலா வேகிறதுக்காக. பிடிச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ இந்த தண்ணியில் வந்து மசாலா நல்லா வேகுமா, வெந்தோடனே நம்ம மஷ்ரூமை தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான். என்ன பண்ணலாம், மசாலா வேகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் மட்டும் ஸ்டவ்வை வைப்போம். சிறிது இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். A few moments later. ஸோ இங்கே பாருங்களேன், நல்லா வந்து ஒரு மாதிரி தாளிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மஷ்ரூமை தூக்கி போட போகிறோம். இந்த ஒரு டெக்ஸ்டரில் இருந்தாலே போதும். தண்ணியும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி எதுவுமே அதிகமாக ஊற்றிடாதீங்க, மஷ்ரூம்லேருந்து வேறு தண்ணி விடும். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. நல்லா எல்லா சைடும் வர மாதிரி நல்லா கிண்டிருங்க. இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலான்னா, இப்போ மஷ்ரூம் வச்சுருக்கோம்ல, நல்லா மேரினேட் பண்ணிட்டு அதை ஜஸ்ட் எண்ணெயில் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போடுங்க. டேஸ்ட் இதை விட மஜாவாக வரும். மஷ்ரூம் வேகட்டும், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வைப்போம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும். திரும்ப ஒரு வாட்டி கிண்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் போட்டுற வேண்டியதான். சரி, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்களா, தண்ணி வந்து லைட்டாக அங்கங்கே விட்டுருக்கு. தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேவி டெக்ஸ்டரில் வரட்டும். வந்தோடனே நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு தம் வச்சிட வேண்டியதான். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. ஒரு மாதிரி செமி கிரேவி மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். 1/2 ஸ்பூன் லெமன் மட்டும் ஊற்றிக்கலாம். சாரி, 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சிக்கலாம். சாரி, மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதா நல்லா ஒரு மாதிரி
செமி கிரேவி டெக்ஸ்டரில் வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி விடுவோம். கரெக்டாக 1/2 கிலோ ரைஸ், 1/2 கிலோ இல்லை 450 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 650 ml வந்து ஊற்ற போகிறேன். நான் 5 பேருக்கு பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த கணக்கு ஓகேவா. இது பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல் இதில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரைஸை போட்டுருவோம். ஸோ காய்ஸ், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணம் வந்துருச்சு. ரைஸை போட்டுருவோம். ஓகே, ஒரு மிக்ஸ் ஒன் பண்ணுவோம். பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உப்பே போட்டிருக்க மாட்டேன். இந்த டைமில் நாம் உப்பு போட்டுருவோம். 1 ஸ்பூன், இன்னொரு 1 ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் மட்டும் பாருங்கள். இன்னொரு 1/2 ஸ்பூன் போடுவோம். உப்பு லைட்டாக வந்து கூட தான் இருக்கணும். கூட இருந்தால் தான் ரைஸ் எல்லாமே கரெக்டாக பிடிக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுங்க. அப்படின்னா பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போடுங்க. பிரியாணி மசாலா நான் வந்து சக்தி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுட்டு, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரைஸும் குழம்பும் ஒரே டெக்ஸ்டரில் வரணும். வந்தோடனே நம்ம வந்து தம் வச்சிடலாம். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம், சிறிது நேரங்கள் கழித்து. ஓகே, இந்த ஒரு டெக்ஸ்டரில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், கொத்தமல்லி புதினாவை மேலோட்டமாக தூவி விட்டுருங்க. எப்படி கிண்டும்போது சரியா. நெய் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் மேலோட்டமாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தம் வச்சிருவோம் மக்களே. 1000 வாட்டி சொல்லியிருக்கேன் தம் எப்படி வைக்கணும்னு. திரும்ப ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஆமாம், கல்லை வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வச்சுருவோம். சரிமா? பிஸ்மில்லா. ஓகே, ஆமாம், 5 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோவில் ஒரு 10 மினிட்ஸோ ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸோ வச்சுருவோம். முடிஞ்சு தம்மு. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா முட்டையும் வெந்துக்கிட்டு இருக்கு. அவிஞ்சோன்னே வச்சு இன்னைக்கு ஒரு புடி. A few moments later. தம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ தம்மை உடைக்க போகிறோம். இப்போ அம்மா வந்து தம் உடச்சு விட போறாங்க. A few moments later. ஓகே கைஸ், பிரியாணி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை தம்பிக்கு போய் கொடுக்க போறோம். தம்பிக்காக இன்னைக்கு சூப்பர் பிரியாணி பண்ணியிருக்கேன். ஃபைஸே டடன் டடாய். சூடும் பார்த்து. மஷ்ரூம் பிரியாணி. அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால்.